கயல் கயலு இந்தாங்க சார். இது போதுமா அவங்ககிட்ட இருந்து உண்மை வாங்குறதுக்கு? கயலு கயல் ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஹலோ சார். ஆமாம் சார். கயலு உனக்கு இந்த போலீஸ் அடியெல்லாம் தேவையா? ஒழுங்கு மரியாதையா என் எழில எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிடு. இல்ல சத்தியமா சொல்றேன், உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு உன் மேல அவ்வளோ கோவம் வருது. கயலு, அம்மா மேல சத்தியமா நான் கடத்தல கயலு. நான் கடத்தலன்னு ஓப்பனா சொல்றேன்ல. அதெல்லாம் விட என்ன சந்தேகப்படுறதுதான் என்னால தாங்கிடவே முடியல. என்ன நம்பு கயலு. ஏய், எப்படி நம்ப சொல்ற? நீ இப்படிப்பட்டவன நல்லா தெரிஞ்சுதா ஹாஸ்பிட்டல்ல உன் சித்தப்பா உன்னை தனியா கூட்டிட்டு போய் நீதான் எழில கடத்தினியான்னு கேட்டார்ல, அதையே அவர் உன்கிட்ட கேட்கணும். ஐயோ கயலு, அவர் யதார்த்தமா தான் என்கிட்ட கேட்டாரு. ஆனா அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்னைய கெட்டவன்னு நினைக்காத. எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏத்துக்கிடவே முடியல. திரும்ப திரும்ப நடிக்காத வேலு. தயவு செஞ்சு எழில எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. ஐயோ, நான் என்ன பண்ண நம்புவேன்? நீ பொறிக்கு பையல இவ்வளவு கேட்டுக்கிட்டு சொல்ல மாட்டேன். சொல்றோம். செல்லுக்குள்ள இருக்கிற ஆள் மேல கை வைக்கிற இன்ஸ்பெக்டர் பார்த்தா என்னையில கத்துவாரு. இல்ல சார், சாரி என்ன சார், அப்படி பண்ண மாட்டோம். நாங்க ஆளப்பா பிடிக்க பிடிப்பா. ஏன்பா எதுக்கு இப்படி வீண் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை எங்க அடைச்சு வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லி சொல்றோம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, அவனை மரியாதையா சொல்லிடலாம், அவ்வளவுதான். அவனை சித்தப்பா, யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க சித்தப்பா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்டா, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மகனே. சரவணா, என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு புருஷன் கூட அவ சந்தோஷமா வாழ்வான்னு நான் பல நாள் தூங்காம சாப்பிடாம கனவு கண்டிருக்கேன் சரவணா. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுறாதப்பா. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னோட மாப்பிள்ளைய விட்டுடு. மா, நீங்களாச்சும் என்ன நம்புங்கம்மா. உங்க மாப்பிள்ளை நான் கடத்தல. டேய், அருவி கிட்ட முட்டா பையலே, ஏண்டா இப்படி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி சாகடிக்கிற? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? கையில என்னைய பெத்த ஆத்தால விட எனக்கு உன்னதான் கையில ரொம்ப பிடிக்கும். ஏய், ஏன் பிடிச்சதுங்கிற காரணம்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, உனக்கு சின்னதா ஒரு கஷ்டம் கூட வரக்கூடாதுன்னு தினமும் உன் நினைப்பிலே வாழ்றவன். உன்னைய போய் இந்த நிலைமையில நிக்க வைப்பனா? அப்போ என் எழில் எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்லு. ஐயோ கயலு, நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்க பாரு சரவணா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு என் எழில தான் பிடிக்கும். அவன் என் உயிர். நான் வாழறதே அவனுக்காக தான். என் எழில என்கிட்ட கொடுத்துடுறா ப்ளீஸ். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. கயலு, நான் யார் மேல சத்தியம் பண்றதுனே தெரியல. என் மேல இல்லனா எங்க அம்மா மேல தெரியல, என்னை காப்பாத்துற என் தொழில் மேல.
இது எல்லாத்தையும் தாண்டி நான் உசுரா நேசிக்கிற உன் மேல சத்தியமா நான் எழில கடத்தல. எழில் இப்ப எங்க இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு எதுவுமே தெரியாது கயலு. எழில், நீ எங்கடா இருக்க? எங்க போன? யார் என்ன கடத்தி வச்சிருக்காங்க? இது யாரோட வேலையா இருக்கும்? கயலு, நீ என்ன இப்படி தப்பானவனா பாக்குறத என்னால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஏன் நம்ப மாட்டேங்கிற? ஐயோ, என்ன காய்வன்? என்னதான் பண்ண நீ என்ன நம்புவ கயலு? எழில நான் கடத்தலன்னு இவ்வளவு சொல்லியும் நீ நம்பாம இருக்கிறது கழுத்தை போட்டு நெருக்கிற மாதிரியே இருக்கு. கயலு, நீ யார் கயலு? சின்ன பிள்ளையில நம்மள ஒன்னா சந்தோஷமா விளையாண்டவங்க. கயலு, உன் சிரிப்புக்காக மட்டும்தான் இந்த சரவண வேலை காரணமா இருப்பானே தவிர உன் அழுகைக்கு நான் ஒருபோதும் காரணமா இருக்க மாட்டேன். கயல், உனக்கு என்ன பிடிக்கலையா? உன் கையாலே நான் அடிச்சு கொன்று. ஆனா உன் கண்ணால என்ன அப்படி தப்பா மட்டும் பார்க்காத கயலு.